பொறுமை மன்னராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பொறுமை மன்னர், பிரின்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தல் 1 அத்தியாயம் முதல் 9 முதல் 20 வரை. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவனாகிய நான், தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்றும் விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் நடுவிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து 2 புறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தால் என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. எனது வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இன்றைய மனன வசனம் யாக்கோபு 1 அத்தியாயம் 4 நீங்கள் குறைவே இல்லாதவர்களாய் இருக்கும்படி பொறுமை நிறைவாய் செயல்படட்டும். Let patience have her perfect work, that you may be perfect and entire, wanting nothing. பொறுமையை பற்றி தனது சபை மேய்ப்பர் செய்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு சிறுமி, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், இப்பொழுதே அது எனக்கு வேண்டும் என்று ஜெபித்தாளாம். Lord, give me patience and give it right now. எல்லா பண்புகளையும் விட பொறுமையை கற்றுக்கொள்ளத்தான் நமக்கு அதிக பொறுமை தேவை. We need patience to learn patience. உயிர்த்தெழுதலையும் பெந்தேகோஸ்தையும் அடுத்து சீடர்கள் தூயாவியானவரின் துணையை கொண்டு இயேசுவோடு உள்ள நெருக்கமான உறவில் அதிகமாய் வளர்ந்தார்கள். இயேசுவோடு இவ்விதம் ஆன்மீக ரீதியில் அவர்கள் கொண்டிருந்த உறவு அவர்கள் குணநலன்கள் பலவற்றை இயேசுவின் குணநலன் போலவே மாற்றிக்கொண்டு அதை அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க உதவிற்று. அதில் ஒன்றுதான் பொறுமை என்பது. 60 ஆண்டுகளுக்கு மேல் கிறிஸ்துவோடு நடைபோட்ட பின்னர் தமது வாழ்வின் இறுதிக்கட்டத்தில் அப்போஸ்தலன் யோவான் தன்னை இயேசுவின் பொறுமைக்கு தோழன், கம்பானியன் ஃபார் த பேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் என அழைத்தார். சர்வ வல்லவரின் பெயரே பொறுமையின் தேவன் என்றுதான் இருக்கிறது. அதை நாம் ரோமர் 15:6 வாசிக்கிறோம்.
கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டம் என்றாலும் அதை பொறுமையோடே ஓட வேண்டுமா? எனவேதான் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடும். ஓட்டத்தை பொறுமையோடே ஓட வேண்டுமா? பொறுமையுள்ள கிறிஸ்தவனை பலமுள்ளவன் என்பது பவுலின் கோட்பாடு. எனவேதான் கொலோசையருக்கு எழுதும் பொழுது 1:11 இப்படி சொல்லுகிறார், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பொறுமை என்றால் அது ஒரு சாதாரணமான குணம் அல்ல, அது தேவ வல்லமையால் உண்டாகிற ஒரு வெளிப்பாடு. ஆவியின் கனிகளின் பட்டியலிலே 9 கனிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் உள்ள முதல் 3 அடுத்து வரும் 6 பண்புகளின் விளைவாகும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆகிய 3 பண்புகளும் அடுத்து வருகிற நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகம், சாந்தம், தன்னடக்கம் என்பவைகளின் காரணமாகும். அந்த விளைவுகளின் முதல் கட்டத்தில் கூட நீடிய பொறுமை என்றுதான் அது துவங்குகிறது. மட்டுமல்ல, அன்பை பற்றிய மகத்தான விளக்கம் கொண்டுள்ள அன்பின் அத்தியாயமாகிய 1 கொரிந்தியர் 13:4 அன்பு எதையெல்லாம் செய்யும் எதையெல்லாம் செய்யாது என்று சொல்லும் பொழுது முதலாவது சொன்னது அன்பு நீடிய பொறுமை உள்ளது. ஆம், ஆன்மீகத்தை பூரணப்படுத்தும் சக்தி அந்த பொறுமையில் தான் உள்ளது. அதைத்தான் இன்று மனப்பாட வசனத்திலே வாசித்தோம். நீங்கள் குறைவே இல்லாதவர்களாய் இருக்கும்படி பொறுமை நிறைவாய் செயல்படட்டும். பிரியமானவர்களே, மனிதன் பரதீசை இழந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறுமையின்மைதான். எப்படி? இன்னும் சற்று அவன் பொறுத்திருந்தால் ஆண்டவர் அவனுக்கு முதலாவது வாழ்வு தரும் கனியை கொடுத்துவிட்டு பின்பு அறிவு தரும் கனியை கொடுத்திருப்பார். ஆனால் அவன் பொறுமை இழந்ததால் அவன் வாழ்வு தரும் கனியை இழந்தான். இக்கொடிய பாவம் சமுதாயத்தின் அனைத்து பகுதிகளையும் இன்று சீர்குலைய செய்துள்ளது. சபையின் ஒவ்வொரு பிரிவையும் இந்த பொறுமையின்மைதான் சீர்கேடாக்கி கொண்டிருக்கிறது. வியாபார உலகில் கூடுதல் பொறுமை இருந்தால் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் குறையும். குடும்ப வாழ்வில் கூடுதல் பொறுமை இருந்தால் உடையும் குடும்பங்களின் எண்ணிக்கை குறையும். நெடுஞ்சாலைகளில் கூடுதல் பொறுமை இருந்தால் மருத்துவ மனைகளில் சேர்க்கப்படுவோரின் எண்ணிக்கை குறையும். பணித்தளங்களில் கூடுதல் பொறுமை இருந்தால் போட்டியும் பொறாமையும் குறையும். கிறிஸ்தவ வாழ்வில் கூடுதல் பொறுமை இருந்தால் சபையில் சத்தற்றோர் குறைவர். ஊழியத்தில் கூடுதல் பொறுமை இருந்தால் ஊழிய முயற்சிகளில் மாம்சீகம் குறையும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பொறுமையை கூட்டுவதே நமது பிரச்சனைகளை குறைக்க வழி. Lengthen your patience to shorten your problems. பொறுமைதான் கடலினும் பெரிது. நீங்கள் பொறுமையாயிருக்க தீர்மானித்ததும் பொறுமைக்கான சோதனைகள் சேனை போல் திரண்டு வரும். தோல்வி அடைந்தால் முயற்சியை விட்டுவிடாதீர்கள். பொறுமையின் தேவா, எனது பொறுமையை சோதிக்கும் சூழல்களிலெல்லாம் பொறுமை மன்னராகிய உமது திருக்குமாரனை நினைவுபடுத்திக் கொள்ள அருள்தாரும் என்று வேண்டிக்கொண்டே நிதானமாயிருங்கள். ஏன் தெரியுமா? பொறுமையே வெல்லும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதைத்தான் வெளிப்படுத்தல் 13:10 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். மனுமகன் 13:10 சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அப்படியே 14:12 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். முடிவிலே வெற்றி பெறுவது அந்த பொறுமைதான். எனவே இன்று தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது, நீங்கள் குறைவே இல்லாதவர்களாய் நிறைவாய் இருக்கும்படி பொறுமை நிறைவாய் செயல்படட்டும்.
Let patience have her perfect work, that you may be perfect and entire, wanting nothing. ஜெபிப்போம். எங்கள் மகாபெரிய தேவனே, உமக்கு பெயரே பொறுமையின் தேவன் என்று இருக்கிறது. அந்த நிறைவான பூரணமான பண்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் தேவா. அவசரப்படுவதால், ஆத்திரப்படுவதால் எவ்வளவு நன்மைகளையும் பண்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாங்கள் இழந்து எங்களுடைய வாழ்க்கையே நாங்கள் கர்த்தாவே முழுவதுமாக சிதறடித்து சின்னாபின்னமாக்கி விடுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே பொறுமையின் தேவனாகிய உம்மையும் பொறுமையின் மன்னராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நோக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையிலே மற்ற எல்லா பண்புகளையும் விட பொறுமையே கர்த்தாவே தலை நோக்கி நிற்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எனக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொறுமையின் தேவா, பொறுமை மன்னராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொறுமையை நிறைவாய் தாரும். எல்லா வேளைகளிலும் எந்த விதமான சூழ்நிலையாய் இருந்தால் மிகவும் கவனத்தோடும் நிதானத்தோடும் உணர்வோடும் பொறுமையை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தார். எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானத்தையும் பொறுமையையும் கை கொண்டு பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி வெற்றியாய் நாங்கள் வெளிவர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை நாங்கள் பணித்து விடுகிறோம். கடந்த காலங்களிலே நாங்கள் பொறுமையற்று செய்த அத்தனை செயல்களுக்காகவும் ஆண்டவரே நீர் எங்களை மன்னியும், எங்கள் மேல் கிருபையாயிரும். ஒருவருக்கொருவர் நாங்கள் பொறுமையாயிருக்க உதவிதாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.